ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஃபேஸ் சீரம் எந்த சீரம் யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும், சீரம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் விட்டமின் சி சீரம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கு நல்லா இருக்கும், எந்த சீரம் வந்து பெஸ்ட்டு விட்டமின் சியில் அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் சீரம் என்னெல்லாம் இருக்குது, எது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை எப்படி அழகுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து நிறைய சீரம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது இந்த 2 சீரம் தான். அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே கிடையாது. நான் யூஸ் பண்ணியிருக்க சீரம் நீங்கள் கேட்டனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து சென் பொட்டானிக்கோட விட்டமின் சி சீரம், அடுத்து வந்து ஒயிட் சீட் சீரம். இது வந்து ஃபேஸ் ஷாப்லேருந்து. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே இருக்க பெரிய டவுட் என்னன்னா, சீரம் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடியா இல்லை டே க்ரீமுக்கு முன்னாடியா இல்லை சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு அதுக்கு முன்னாடி சீரம் போடலாமா அப்படின்னு நிறைய டவுட்டு. எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அது வந்து நம்மளோட விஷ் தான். ஃபர்ஸ்ட் வந்து சீரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொரியன் சீக்ரெட் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். என்னைய கேட்டால் ஒன்று மேலே ஒன்றா நம்ம வந்து அடைக்கிறது வந்து ஸ்கின்னை போஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைச்சிருவோம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. மாய்ஸ்சரைசர் ஒரு டைமில், ஈவினிங் டைமில் சீரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் எப்படியோ என்ன வேலை பண்ணுமோ அதே தான் சீரமும் பண்ணும். இது வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைசர் எப்போதுமே கொஞ்சம் போட்டோன்னே தெரியும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். மாய்ஸ்சரைசருக்கும் சீரமுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. அதோட கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து லோஷன் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், நான் போட்டுக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சீரம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் சீரமும் கட்டாயமாக யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசரும் கட்டாயமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், எய்தர் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சீரம் போட்டு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு வெளியில போலாமான்னு கேட்டா தாராளமா போகலாம். ஆனாலும் அந்த சீரம் வந்து நல்ல மாய்ஸ்சரா இருக்கா உங்களுக்கு. இப்ப விட்டமின் சி சீரம் போட்டு நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு வெளியில போக முடியாது. ஸ்கின்னை வந்து நல்லாவே கருக்க வைக்கும். எப்போதுமே விட்டமின் சி டே கிரீமோ நைட் கிரீமோ இல்ல மாய்ஸ்சரைசரோ போட்டுட்டு நம்ம வெயில்ல போனோம்னா கண்டிப்பா ஸ்கின் வந்து கருக்கும். ஏன்னா அது வந்து வெயிலுக்கு ரியாக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால நம்ம விட்டமின் சி சீரமோ இல்ல மாய்ஸ்சரைசரோ இல்ல ஒரு டே கிரீமோ எதுவாக இருந்தாலும் நம்ம டே டைம்ல அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே அதை நைட் டைம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். டே டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா, இதை நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் சிங்கிளா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது பத்தல எனக்கு ஸ்கின் வந்து அது அப்படியே உறிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ நீங்க இதை போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த சீரத்துக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் இடையில 15 மினிட்ஸ்னாவது கேப் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சீரம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். உடனே அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன் உடனே அப்ளை பண்ணுற மாதிரி. பட் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது. தனித்தனியாக நீங்கள் அது ரெண்டோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இடையில வந்து 10 to 15 மினிட்ஸ்னாவது கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணுறதுமே. சன்ஸ்கிரீன் லோஷன் வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி ஹோம்மேடு சீரம் கேட்குறீங்க, அதுக்கான வீடியோவும் நான் தனியாக போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சீரம் பற்றி நான் சொல்லிடுறேன். விட்டமின் சி சீரம் வந்து நல்லாவே ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். இந்த சீரம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின் அப்படின்னு இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. டெய்லியும் கண்டினியூ யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை பண்ணிடும். விட்டமின் சினால ஸ்கின் வந்து ட்ரை பண்ணும் இல்லையா. ஸோ ட்ரை பண்ணிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கின் மட்டும் இந்த சீரம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வேணாம். 2 டேஸ்க்கு ஒன்ஸோ 3 டேஸ்க்கு ஒன்ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, நான் வந்து நைட் டைமில் சிடிஎம் ரொட்டீனில் குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணுவேன் இல்லையா. ஒரு 3 டேஸ் வந்து குங்குமாதி தைலம், ஒரு 2 டேஸ் வந்து இந்த விட்டமின் சி சீரம்னு நைட் டைமில் நான் போட்டுட்டு படுக்கிறேன். இதை டே டைமில் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஒரு 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணும்போதே ஸ்கின்ல வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியுது. நல்லா வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகுறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருந்தாலோ டெஃபினட்டாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து
கொடுக்கும். டே பை டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டனிங் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னை இதை ரெகுலராக கூட நைட் டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். பட் இதோட பேக் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். மிஞ்சி போனால் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணோன்னா ஒரு 15 days தான் வரும். இதோட ரேட் வந்து 999 வந்து இதில் போட்டிருக்காங்க எம்ஆர்பி. பட் வந்து நீங்கள் நைக்கா இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 சம்திங்கில் கிடைக்கும். நீங்கள் வந்து சென் பொட்டானிக்காவோட வெப்சைட்டே இருக்குது, நான் அதில் தான் எப்போதுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதில் வாங்கினீங்கனாலும் அதே ரேட்டு தான் இருக்கும், உங்களுக்கு 800 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சில சமயம் ஆஃபரில் கூட உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இதை டே டைமில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் சீரம்னு இதை சொல்லலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். இதுதான் ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும், தெரியவே தெரியாது, தண்ணி தான். அவ்வளோதான், இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னுங்கிறதுனால நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ட்ரை ஆகும். அதனால நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். குங்குமதி தைலம் தான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒரு 2 days அந்த மாதிரி சீரம், விட்டமின் சி சீரம், விட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது அப்படிங்கிறனால இதை வந்து 2 days வந்து நான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி 2 days அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி அமேசானில் வாங்கி நிறைய பிராண்டோடது அந்த மாதிரி நிறைய விட்டமின் சி சீரம் அஃபோர்டபுளாக இருக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே அது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வாவோட விட்டமின் சி சீரம் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வாவ் பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாமே அதில் தான் நான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே வாவோட விட்டமின் சி சீரம் வந்து பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. அது போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஸ்கின் பிரைட்டனிங் எதுவுமே இல்லை, பிளாங்காக தான் இருந்தது. ஸோ அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது மாதிரி மற்ற பிராண்டு நான் நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் விட இந்த விட்டமின் சி சீரம் வந்து நல்லா இருக்கு. ஸோ என்னைய கேட்டால் இந்த சீரம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து நல்ல ஸ்கின்னை ஒயிட்டனிங் பிரைட்டனிங் ஆக்கிற மாதிரி ஒரு சீரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி சீரம் நம்ம மேக்ஸிமம் ஹோம்மேடு சீரம் தான் அந்த மாதிரி நல்லா இன்னும் நல்லா வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டனிங் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு லைட்டனிங் வந்து கொடுக்கும். மற்ற சீரம்லாம் இந்த லோரியல் பேரஸோடது அதெல்லாம் நல்ல க்ளோ ஆக்கும், கிளாஸி ஆக்கும்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் ரிசல்ட்லாம் இருக்காது. அதே மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங் சீரம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரில, நான் வந்து யூஸ் பண்ண கேள்விப்பட்ட பிராண்டில் பெருசாக எந்த ரிசல்ட்டும் நம்ம போட்டோன்னே நல்ல ஒரு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு 1000 rupeesக்குள்ளே பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மேபி காஸ்ட்லியாக 2000 3000 இருக்கலாம். நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இந்த சீரம் வந்து ஃபேஷா போடுது. இதோட ரேட் வந்து நம்மளுக்கு எம்ஆர்பி வந்து 2190 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து ஃபேஸ் ஷாப்பில் அதே வெப்சைட்டில் போய் தான் வாங்கணும், அப்போ தான் ஒரிஜினலாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 200 அந்த வரைக்கும் வந்து கம்மியாகும். 1900 இருக்கும். என்னடா 1900 சீரமா? இந்த சீரம் எவ்வளோ நாளைக்கு வரும்? ஒரே மாதத்துல தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படி தான் நானும் யோசிப்பேன். பட் வந்து இந்த சீரம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்களா குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2-3 months வரலாம். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண சீரம்ல இந்த சீரம் வந்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து நல்லாவே ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு 1 week யூஸ் பண்ணும்போதே ஸ்கின்னை வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரியுது. ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி இந்த சீரம் வந்து இருக்குது. நல்ல ஒரு க்ளோவாக அந்த சீரம் போட்டால் நல்ல ஸ்கின் வந்து பிளாங்காக இருந்தால் கூட இந்த சீரம் போட்டால் நல்ல ஒரு க்ளோவாக நல்ல சூப்பராக தெரியுது. நம்மளோட ஸ்கின் டோனே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்கின்னே அப்படியே மின்னு நல்லா தேஜஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சீரம் வந்து எனக்கு ரொம்ப. இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னு நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இது ஒரு லோஷன் மாதிரி தான் இருக்கும், வாட்டரியா இருக்காது. தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இங்கே நான் யூஸ் பண்ணலை, இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு பாருங்களேன், இங்கே விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே இந்த யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்ல ஒரு க்ளோ லுக் வந்து இருக்கும். ஸோ இது வந்து போட்டோன்னே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னே அந்த மாதிரி இருக்க மாதிரி நல்லா வந்து காமிக்கும். அதனால இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் வெயிலில் போகலாமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இல்லை இதை போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes கழித்து நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போய்க்கலாம் தாராளமாக. பட் இதை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணி காட்டுறேன்.
இது வந்து நம்ம மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், ஹைட்ரேஷனாக இருக்கும், நல்ல சில்லுன்னு நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ சீரம்லாம் நான் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஸ்கின்ல எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி மாதிரி தானே இருக்கும், டக்குன்னு வந்து உறிஞ்சிடும் ஸ்கின்னு, பெருசாக ஒன்றும் இருக்காது, நம்மளுக்கு எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரியே நல்லா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக சூப்பராக வச்சுக்கும். இந்த சீரம் வச்சு நீங்கள் அந்த கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் கூட ட்ரை பண்ணலாம். இந்த சீரம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேப் போட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹோல்ஸ் அடைச்சிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை, இதுவே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால நீங்கள் மாய்ஸ்சரைசரோட சேர்த்து தாராளமாக போட்டுக்கலாம். கேப் மட்டும் விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸ்கின்னு. இந்த சீரம் நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு சப்பிளாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் சீரம் வாங்கணும், நல்ல ஒரு ஃபேஸ் சீரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. சீரம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. என் டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.